அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ரவா கிச்சடி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு 300 கிராம் ரவையை நல்லா வறுத்து எடுத்து வச்சுருக்கேன். பிறகு வானலியில் சிறிது எண்ணெய் விட்டு கடுகு, சிறிது உளுத்தம்பருப்பு, சிறிது கடலைப்பருப்பு, கொஞ்சம் ஜீரகம் இதெல்லாம் நல்லா பொரிஞ்ச பிறகு ஒரு பெரிய வெங்காயம் நீல வாக்கில் நறுக்குனதை அதில் போட்டுக்கிறோம். 2 கீறி வச்ச பச்சை மிளகாயும் அதில் சேர்த்துக்கிறோம். பிறகு ஒரு கைப்பிடி பீன்ஸ் அதையும் அதில் சேர்த்துக்கிறோம். ஒரு கைப்பிடி கேரட், 2 தக்காளி நல்லா வதக்கிக்கிறோம். பிறகு ஒரு பங்கு ரவைக்கு 2.25 பங்கு தண்ணி ஊற்றி நல்லா வேகிற அளவுக்கு மூடி வச்சு வேக வைக்கணும். அதில் மஞ்சத்தூள், உப்புத்தூள் போட்டு வேக வைக்கணும். பிறகு நல்லா வெந்து காய்கறியெல்லாம் நல்லா வெந்த பிறகு ரவையை சிறிது சிறிதாக அதில் கொட்டி கலக்கிக்கிட்டு இருக்கணும். கிச்சடி கெட்டியான பிறகு நெய்யில் வறுத்து வச்சுருக்க முந்திரி பருப்பு அதில் போட்டுக்கிறோம். பிறகு கருவேப்பிலை, கொத்தமல்லியை அதில் தூவிக்கிறோம். தூவிட்டு இறக்க போகிற சமயத்தில் சிறிது நெய் விட்டு இறக்கிக்கிறோம். இப்போ சூப்பரான கமன் மணக்கிற ரவா கிச்சடி தயார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.